பாமக ஆட்சிக்கு வரும் காலம் வந்துவிட்டது என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருந்தும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனமில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் பாமக சார்பில் நடைபெற்ற சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பேசிய அவர், தமிழகத்தில் இதுபோன்ற மாநாட்டை எந்த கட்சியும் நடத்தியது இல்லை என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருந்தும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனமில்லை என்றும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். பலமுறை ஆட்சிக்கு வருவதற்கு உதவிய வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக துரோகம் செய்வதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். வன்னியர்களை வாக்கு வங்கிக்காக மட்டுமே அரசியல் கட்சிகள் பயன்படுத்துவதாக சாடியுள்ளார். காலம் எங்களுக்கு உறுதியளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது, கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய துரோகம் இது! சமுதாயத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும். 1957 திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் திமுக 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் 14 தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி. 23 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதிகபட்ச சட்டமன்ற